குடிப்பழக்கத்துல அடிமைப்பட்டு போயிருக்கலாம். அடிமைத்தனத்தின் முகம் வாழ்க்கையில முன்னேறாதபடிக்கு அதை அழித்துக் கொண்டு இருக்கலாம். வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய ஆசையோ அவன் அழித்து போடுகிறான். துன்மார்க்கமாய் கெட்ட வழியில போய் தன்னுடைய ஆஸ்தியை அழிக்கிறது மாத்திரமல்ல, சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போகிறான். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல. இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, இங்க நிக்கிற ஒரு சகோதரர் நீண்ட நாளாய் தன்னுடைய மனைவி இடத்துல பேசாதபடிக்கு சமாதானம் இல்லாத இருக்கிற ஒரு சகோதரர் ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ உன் மனைவிட்டு ரொம்ப நாளா பேசாம இருக்கிற, அதற்கு காரணம் உன்னுடைய இருதயத்துல ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, ஏதோ ஒரு பாரம் இருக்குது. ஆண்டவர் இந்த நாள்ல சுட்டி காட்டுறார். ஒரு அன்பு சகோதரி இந்த இடத்துல இருக்கிறீங்க, ராத்திரில படுக்கணும்னு தூக்கம் வரணும்னு ஆசைப்படுற, ஆனா உன்னால தூங்க முடியல. தூக்கம் வராதபடிக்கு உன் தூக்கத்தை கெடுக்கிற ஒரு ஆவி, ஒரு சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, உனக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவி இயேசு நாமத்தினால கட்டுறேன். இன்றைக்கு ராத்திரி நீ அந்த இயேசுக்கு ஒரு வாழ்க்கை ஒப்பு கொடு. இயேசுவே எனக்கு சமாதானத்தை கொடு, நல்ல தூக்கத்தை கொடு, என் குடும்பத்துல என் மனைவி விட்டு பேசும்படி ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானத்தை கொடு கேளு. ஒரு வாலிப தம்பி இருக்கிற, உங்க பெற்றோருக்கு தெரியாம நீ செய்கிற காரியம் உனக்கே தப்புன்னு தெரியுது. உங்க பெற்றோரை ஏமாத்துற, உன் சொந்தக்காரை ஏமாத்துற, நீ வாலிப பிள்ளையா இருக்கிற, ஆனா உன் வழி சீர்கேடான வழியில போகுது. பெற்றோரை ஏமாற்றி அநேக பண செலவு செய்து உன் வழியில ஒரு கெடுதியை உனக்கு உண்டாக்கி கொள்கிற, சத்துருன் வலைக்குள்ள போய் சிக்கி கொண்டு போகிற வாலிபனே, யாருக்கு அந்த வாலிபன்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குட்ட பேசுறாரு, நீ இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒப்பு கொடு, உன்னை நான் மாற்றுவேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன், உன் குடும்பத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பெரியவனாக்குவேன் சொல்றார். இன்னைக்கு பாஷா ஐயாவுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு ஒரு குடிகார தாப்பனுக்கு பிள்ளையா இருந்த ஒரு பிள்ளைய ஒரு ஊழியக்காரனை மாற்றின ஆண்டவர், அதிசயங்களை நடப்பிக்கிற ஆண்டவர், அற்புதங்களை உண்டாக்குகிற ஆண்டவர், ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர், புத்தியை கொடுக்கிற ஆண்டவர், கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் மெய்யான தேவனா இருக்கிறார், ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார், உன்னை தேடி வந்து இருக்கிறார், உன்மேல் இரக்கமுள்ளவரா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன்மேல் அன்பா இருக்கிறார், விடுதலை ஆகட்டும். அவர் கண்ணீரோடு உன்னை தேடுகிறார். காணாத ஆட்டை தேடி கண்ணீரோடு நல்ல மேய்ப்பன் காணாத ஆட்டை தேடி போகிறதை போல இயேசு காணாமல் போன, தன் வாழ்க்கை சமாதானத்தை இழந்து போன, சந்தோஷத்தை இழந்து போன, குடும்பத்துல அநேக நன்மை இழந்து போன உங்களை தேடி இந்த இரவு வேளையில கர்த்தர் வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் புத்தி கேட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். மலடியாய் ஒரு சகோதரி இருக்கிறீங்க, மலடி, திருமணமாகி வெகு நாள குழந்தை இல்லை. கர்த்தர் சொல்ற, சபைக்கு வர சொல்ற, நீ வா, சபைக்கு வா, உன் கர்ப்பத்தை திறப்பேன். இந்த ஊர்ல கோயில் பிள்ளையா இருக்கிற ஒரு கோவிந்தன் கல்யாணம் ஆகி 12 வருஷம் குழந்தை கிடையாது, 12 வருஷம் குழந்தை கிடையாது. அப்போ அவர் எங்கிட்ட ஜெபத்துக்கு வந்தார், நீங்க ஐயா ஒரு நிறுத்துதல் பண்ணிக்கங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரு சொன்னேன். அப்ப அந்த சகோதரர் சொன்ன, அதோ நிக்கிறார் பாரு, அவர் தான், அவர் பேர் கோவிந்தன். அப்ப நாங்க சிம்சோன்னு பேர் வச்சிருக்கிறோம். அவர் தான் குழந்தை இல்லை, 12 வருஷம். அந்த சகோதரனுக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தை இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்து குழந்தை கொடுத்தாருன்னா சர்ச்சு கட்டுறதுக்கு நான் எங்க வீட்டுக்கு முன்னால இடம் தர்றேன்னாரு. அந்த இடத்துல தான் இன்னைக்கு சர்ச்சு கட்டிக்கிறோம். அவர் சொன்ன அதே வருஷத்துல கர்த்தர் கர்ப்பம் தரித்து 12 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பம் தரித்து அவங்க பையனுக்கு அந்த மூலையில கடை வச்சிருக்கிறான் தாஸ்.
கர்த்தர் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கையை Thank you, தட்டி கர்த்தரை Lord. ஸ்தோத்திரம். Thank you, Father. மல்லடிகளை Thank you, நிலைக்காட்சி Lord. ஆக்குகிற நன்றி இயேசுவே. தேவனுக்கு உண்டு. நன்றி தகப்பனே. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நன்றி இயேசுவே. அவர் பதில் கொடுக்கிறவர். ஆமென். உன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். உன் கண்ணீரை காக்கிறவர். ஆமென். உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். Yes, Lord. இரவிலே உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென். இறங்கி வாங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் தேவனை உன் வீட்டுக்கு கொண்டு போ. ஆமென். என்னோட கூட வாங்கப்பா சொல்லி கூட்டு போ. உன் வீட்டுக்கு கொண்டு போ. ஆண்டவர் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். உன் வீட்டுல தங்கி இருப்பான், உன் உள்ளத்துல தங்குவான். அவர் தங்குற வீட்டுல சமாதானம் உண்டாகும். அவர் தங்குற வீட்டுல சந்தோஷம் உண்டாகும். அவர் தங்குற வீட்டுல ஆசீர்வாதங்கள் தங்கும். பைபிள்ல நீதிமொழிகள் 10:6 வாசிக்கிறோம், நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கிறிஸ்தவங்க ஆசீர்வதிக்கப்படுறது காரணம் இயேசு அவங்க வாழ்க்கையில இருக்கிறார். இயேசு கூட அவங்க இருக்கிறதுனாலதான், இயேசு கூட அவங்க இருக்கிறதுனால ஆசீர்வாதம், இயேசு அவங்க கூட இருக்கிறதுனால ஆசீர்வாதம். எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருப்பதால் எனக்கு ஆசீர்வாதம். நான் இயேசுவோடு இருப்பதால் எனக்கு ஆசீர்வாதம். நானும் இயேசுவும் ஒன்றாய் இருப்போம். அவர் எனக்கு பரம தகப்பன். நான் அவர் பிள்ளை. நான் ஏசப்பா பிள்ளை. இந்த வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க, வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் நீங்க செய்ய தேவையில்ல. இன்று முதல் இயேசுவே நீங்க எங்க அப்பா, என் குலதெய்வம், என் ரட்சிப்பின் தேவன், என் வழிகாட்டி, எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவன், புத்தியை கொடுக்கிறவன், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவன். கர்த்தர் என்ன அப்படித்தான் ஆசீர்வதிச்சார். நான் படிக்கல, அதிகமா படிக்கல, எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, யாரும் எனக்கு வழிகாட்டல, எந்த அண்ணன் தம்பி கூட இல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சேன், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார், எல்லா காரியத்திலும் உயர்த்தி இருக்கிறார். நான் என்ன மட்டும் இல்லைங்க, உலகத்துல நீ எந்த முளைக்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவ உறுதியா பிடிச்சுக்க. வேதம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கணும், விடவே கூடாது. கடிச்சு உயிர் போற வரைக்கும் அவரோட கூட தான் மறிக்கணும். அதனால இயேசுவை நம்புங்க. நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வாங்க, என் மனசுக்குள்ள வாங்க, என் சிந்தைக்குள்ள வாங்க, என் வாழ்க்கை முழுசும் அப்படியே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தை சொல்லி இருக்கிற நீங்க அத்தனை பேர் பாக்கியவான்கள். யாருக்கும் சொல்லலைங்க, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் பேசுறாரு, இயேசு பேசுறாரு. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, வியாதி உள்ள இடங்களில் வியாதி உள்ள உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார்.
திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். 38 வருடங்களாய் குளத்தருகே அடுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கை செய்தார். இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாது என்று எச்சரித்தார். சொல்லுங்க, வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு. இன்றைக்கு இந்த பகுதிகளில் மிகப்பெரிய மாறுதல்களை என் இயேசு தர விரும்புகிறார். அநேக குடிகாரர்களை இயேசு கிறிஸ்து என் தகப்பனை போல அநேக குடிகாரர்களை இயேசு இன்னைக்கு மாற்றுகிறார். அநேக வியாதிகளை இயேசு சுகப்படுத்துகிறார். இன்னைக்கு கொடுக்கிறார். வியாதி உள்ள இடங்களை கைகளை வைங்க. கட்டி உள்ள இடங்களை கைகளை வைங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த பகுதியில் மிகப்பெரிய மாறுதல் உண்டாகட்டும், மிகப்பெரிய மாற்றம் உண்டாவதாக. என் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இறங்கி வருகிறார். இந்த கிராமத்தில் மிகப்பெரிய மாறுதல் உண்டாகட்டும். வியாதி படுக்கைகளை மாற்றுங்க. கஷ்டங்கள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். வாலிபர்களை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் ஆசீர்வதிங்களா வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த இடங்களை நிரப்புவார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் அநேகரை இயேசு தொட்டுக் கொண்டிருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை இயேசு தொட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக வியாதியஸ்தரை இயேசு தொட்டுக் கொண்டிருக்கிறார். வியாதி உள்ளவர்களை கைகளை விசுவாசத்தோடு வைங்க. இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே மிகப்பெரிய மாறுதல்களை, மிகப்பெரிய மாற்றங்களை வாலிபர்கள் ஆசீர்வதிங்க. வாலிபர்களை கொடுங்க. போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இந்த பகுதியில் செழிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம். நல்லா வரட்டும் ஆண்டவரே. ஒரு பிள்ளை கூட போதைக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே வீணாக்கி போகக்கூடாது. நல்ல தீர்க்காயுசை கொடுங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. தாய்மாருக்காக ஜெபிக்கிறோம். இங்க இருக்க சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்திலே கஷ்டப்படுற அம்மா, இயேசுவின் கடன் பாரத்தை மாற்றுவோம். இயேசுவின் வாழ்க்கையில மாற்றத்தை தருவோம். இந்த கிர வேளையிலே இயேசு கிறிஸ்து உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. உன் பகுதிக்கு வந்திருக்கிறார். மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வீட்டுக்கு அப்புறம் உன் வீட்டுல நடக்கும். இயேசு விசுவாசித்து சபைக்கு போ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ வைப்பாரு. உன் பிள்ளைகளை வாழ வைப்பாரு. உன் புருஷனை குடிய மாற்றுவாரு. உன் வியாதியை மாற்றுவாரு. உன் கடனை மாற்றுவாரு. இன்னைக்கு இரவுலே மிகப்பெரிய ஒரு மாறுதல், மிகப்பெரிய ஒரு மாறுதலை இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து
கட்டளை இடுகிறார். ஜீசஸ். அம்மா இது உண்மையான வார்த்தை. பிரைஸ் காட். உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற நாள் இந்த நாள். It's not an easy thing. இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இது ஒரு ஸ்பெஷல் டே ஆஃப் யுவர் லைஃப். This village, இந்த கிராமத்திற்கு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு நம்புறீர்களோ, இந்த முஸ்லிம் ஐயாவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது மாதிரி, இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது மாதிரி உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எல்லாரும் ஒரு கண்களை மூடுங்க. உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நாங்க முடிக்க ஒரு அன்புள்ள தகப்பனே, என் ஆண்டவரே, இந்த வேளையில நம்முடைய கிருபை வரட்டும் ஆண்டவரே. அருமையான பாஸ்டர் ஜெபத்தை பண்ணி முடிப்பார். அன்பு தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா, உடைய கரம் ஒரு விசையாக இன்னும் கூட 1000 மடங்கு அதிகமாக இறங்கி வருவதாக. எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்டீரே. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்களுக்குள்ளாக 1000 மடங்கு அதிகமாக இறங்குவதாக. தேவ வல்லமை புறப்பட்டு வந்து பிசாசின் கிரியைகளை நிக்கிரகம் பண்ணி நம்முடைய ஜனங்களை வாழ வைப்பீராக. தம்மை அறியாத ஜனங்களை சேர்ப்பீராக. இந்த எல்லை எங்கிலும் தேவனை அறிகிற வாசனை ஆண்டவரே பரவட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதமான மாற்றங்களை ஆண்டவரே இன்றிலிருந்து நீர் உண்டாக்கினபடியில் கூட்டத்தை கர்த்தத்தாமே நம்முடைய சபையில் சேர்க்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே பரிபூரணமான விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமையை செய்வதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்தில் இறங்குவதாக. செத்து போய் காணப்படுகிற அவயவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாக கர்த்தர் நிறுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சபைகள் மத்தியில் சுமந்து கொண்டு போய் அவர்களை சேர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் செய்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் வழிநடத்தி பாதுகாப்பு சமாதானமும் நம் அனைவரோடு விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.